இவனுக்கு வாக்கப்பட்டாங்க பாவத்தை. கொத்தடிமை என்ன போட்டாங்க? எக்ஸ்பைரி எந்த ஊருன்னு போட்டாங்க? மட்டக்களப்பு தான். கொத்தடிமைய வந்து VPN ஆன் பண்ணிருக்கானுங்க. எக்ஸ்பைரிய தேடும் போது VPN ஆன் பண்ணி ஜெர்மனி, பெல்ஜியம், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா. டேய் அவனுக்கு அத்தனை கண்ட்ரி பேரே தெரியாதுடா. அவனுக்கு யாரா இவனுங்களா? எக்ஸ்பீரிய முன்னாடி மென்டல் ஆளுங்க தேடிட்டு இருந்தானுங்க. முன்னாடி எக்ஸ்பீரிய மென்டல் ஆளுங்க தேடி அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னானுங்க. எக்ஸ்பீரிய நிழல கூட போங்கடா அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, யாரோ ஒருத்தன் வந்து பூப்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தானே. என்னடா கண்ணியமா பேசுங்கடா, ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சி. என்ன அவன் பிஜேபி காரன், அவங்க கிட்ட போயிட்டு ஆளுங்கட்சின்றீங்க. நான் பிஜேபி காரன்டா. யாரா அது ஆளுங்கட்சி? ஓபனா ஓட்டினா பாருங்க. இல்ல ஆபத்துனா அவனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆபத்துனாலாம் இல்ல, அதுதான் உண்மை. இல்ல இல்லடா, நான் என்ன ஆளுங்கட்சியா ராஜாண்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எக்ஸ்பைரி ஒருத்தன் கார் கண்ணாடியில போட்டோ எடுத்து ஆர்ம்ஸ் ஷர்ட்லெஸ் அவன போட்டோ போட்டு மிரட்டிட்டு இருந்தானே. ஆமா ஆமா, அததான் சொன்னப்பா. அதெல்லாம் ஒரு மயிறு புடுங்க. கணேசன் நினைக்கிறேன் அவன் பேரு, கணேசன் நினைக்கிறேன் அவன் பேரு, ரஜினி ஃபேன் கணேஷ். இது மென்டல் கணேஷ் கிடையாது, இது இன்னொரு கணேஷ். ஆமா 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 ஆமா. அப்ப செய்யதனா உள்ள புந்து மிரட்டி விட்டாப்புல எல்லாரையும். அப்ப சையத் ப்ரோ சொல்லிருப்பாரு, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, யாருமே இல்ல, யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு போட்டு கிழிச்சு விட்டாப்புல. அமீரகமே பின்னாடி இருக்குடா அப்படின்ட்டானா. உண்மையாவே ஜீ தமிழ்ல ப்ரோமோ போட்டிருக்கானா? ஆமாடா ஆமாடா. டிவில ஓடுதா என்ன? டிவி ப்ரோமோ தான் நினைக்கிறேன். டிவி அந்த சேனல் லோகோலாம் இருந்தது. இப்ப சச்சின் எதுக்கு உனக்கு ப்ரோமோலாம் எனக்கு புரியலையே எனக்கு. இல்ல ப்ரோ, கேக்குறேன். அந்த வீடியோ எல்லாம் ஹை குவாலிட்டில போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால கேக்குறேன். அது இதுதான் 4K இருக்கேடா ப்ரோமோ தான். இல்ல அது இவங்களே 15 செகண்ட் கட் பண்ணி இவங்களே விட்டுக்கிட்டு. இல்லடா ஆனா வந்து அந்த டவுட் கட் வந்து இல்ல, அந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. அந்த மாதிரி தான்டா இருந்துச்சு, அந்த மாதிரி தான்டா இருந்துச்சு. நீ ஆனா டிஏ கேட்டிங்லாம் பயங்கரமா இன்னைக்கு நம்ம பசங்க வந்து அநியாயத்துக்கு பண்றாங்கண்ணே. இது இன்ஃபேக்ட் டீமை விட நல்லா போடுறாங்கண்ணே. புரியுது. டிஏ எல்லாம் பயங்கரமா இருக்கு. இது வந்து லீக்டு பிரிண்ட்ல இந்த அளவுக்கு டிஏ எல்லாம் இல்ல. டிக்கெட் புக்கிங் போஸ்டருக்காக தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புக்கிங் ஸ்டார்ட் அதுக்கு ஒரு கோபி பிரசன்னா ஒரு போஸ்டர் ஒன்னு விடுவாப்ல. ஆமா ரொம்ப சிறப்பா பண்ணுவாப்ல. என்ன அந்த கோபி பிரசன்னாவுடைய இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் லாஸ்ட் டைம்ல நான்லாம் வந்து உங்களெல்லாம் வந்து ஃப்ரெண்டா வச்சிருக்கேன்ல, என் தப்பு தான். ஏன் கோபி பிரசன்னா அப்படி போஸ்டர் நீ என்ன? அதாவது இங்க பாருங்க, நீ ரேவந்த் இன்னமும் நீ சையதோட ஒரு இதை வந்து புரிஞ்சுக்காம இருக்க. சையத் என்னைக்குமே அடிக்க மாட்டான், ஓகேவா? ஆனா அந்த டாபிக் எடுத்து கொடுத்து உங்களை அடிக்க அப்படியே ஆனந்தம் அடைவான். நீ கோபி பிரசன்னா நீ கடிச்சு கொதறணும். இப்ப நீ இல்ல உள்ளபடியே என்னுடைய நோக்கத்தை தப்பா சித்தரிக்கிறாங்க ரேவந்த். நீ அத வெக்கமா இல்ல? கோபி பிரசன்னா மாதிரி ஒரு ஊழல்வாதியை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. செந்தில் பாலாஜினா செகண்ட். ஆக்சுவலா அண்ணன் இவனுக்கு தான் தனிப்பட வச்சு வந்து இது விசாரிக்கணும், வேலை செஞ்சானா இல்லையான்ட்டு. இவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து மீட் பண்ணிருக்காருல, அது பாக்கணும்ல. இப்ப அரசு விளம்பரத்துறைக்கு வந்துட்டு நாங்க கோபி பிரசன்னாவை நாங்க வந்து இதுவா போடுவோம், என்ன பண்ணுவீங்க? 12 வருஷமா படம் வாங்கியிருக்கான் சேர் ப்ரோ. ஒரு நல்லா பண்ணிருக்கான்ல, என்ன இருக்குது? நல்லா பண்ணனால திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. நல்லா பண்ணிட்டு இருந்தான். நல்லா, அதாவது மாஸ்டர் வரைக்கும் ஒரு ஒர்க் இருந்துச்சு. மாஸ்டர் கழிச்சு என்ன குறை கண்டுட்டீங்க? நல்லா தானே லியோலாம் வந்துட்டு போஸ்டர் குவாலிட்டியை ஜூம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒட்டையும் செய்யாது ப்ரோ. நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம ஏதோ இதுல பண்ண ஜூம் பண்ணி அவன் பார்க்க சொன்னா that poster was தான டிசைன் பண்ணிருக்காங்க. கேளுப்பா, உட்கார்ந்து that poster was not meant for zooming. ஐயா இப்போ பேனர் அடிக்கிறோம்ல ஐயா. சரி அப்ப அது போட்டோ உடையும்ல, ரொம்ப ஐயா பேனர் அடிக்கும் போதே நீங்க போட்டோ உடையும் ஐயா.
நீங்க கூட பாருங்க, இப்ப கூட நீங்க ஏன் போஸ்டர்ல வந்து மெயினா வந்து தலைவர் வந்து அந்த கையை இப்படி பண்றது கோட் ஷூட் சட்டமன்றத்துல இருக்கிறத யூஸ் பண்றீங்க. ஏன்னா கோபி பிரசன்னா போஸ்டர் நல்லா இல்ல. அதனால தான் நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிருக்கீங்க. ஜாப்பனீஸ் படம் மாதிரி ஆயிட போகுது. இல்ல இப்போ கோட்டுடைய அந்த ஐமேக்ஸ் போஸ்டர், லியோவுடைய ஐமேக்ஸ் போஸ்டர், கோட்டோட ஐமேக்ஸ் போஸ்டர் எதுவுமே நல்லா இல்ல சார். சும்மா இருங்க, நீங்க தான் மெச்சுக்கணும். இல்ல அப்போ புரியல உங்களுக்குலாம். அப்ப என்ன நீங்க பெரிய புளுத்தியான்களா? என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஆமா, நாங்க அந்த பெரிய கண்ணு புளுத்தியானுங்க தான். நல்லா இருந்தது இல்ல அந்த அண்ணே, துப்பாக்கி நீங்க இது. கபிலன் செல்லையான்னு ஒருத்தர் அவசியமே இருக்காருண்ணே. இல்லடா அவரோட எக்ஸ்பீரியன் எனக்கு. போஸ்டரையும் கபிலன் செய்யலையானா யாரு, அவன் என்ன அண்ணே, நீங்க போஸ்டர் அடிச்சிருக்கான்னு இருங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இருங்க. அவசியம் மயிர் எனக்கு உங்க இல்லைங்கிறேன். மென்டாலிட்டி என்ன தெரியுமா? உங்க அதனாலதான் மென்டாலிட்டி என்ன வந்து தெரியுமா? அந்த போஸ்டர்ல தலைவர் இருக்காரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆமா அந்த அந்த நாங்களாம் மைண்ட்ல வந்துட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்கள்ட்ட பேச முடியாது இத பத்தி. ஆஹா. அண்ணா பேசிக்கா என்ன தெரியுமா சொல்றேன் எக்ஸ்பைரி, உன்கிட்ட பேச முடியாது அப்படின்றானே. சரி 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 சரி. கோபி பிரசனாக்கு வந்துட்டு அட்டர்னி ஜெனரலா நீங்க ஏன் ஆஜராகிறீங்கன்னு தான் எனக்கு வந்து தெரியல. இல்ல என்னப்பா சையத் வந்து நான் பசியில இருக்கேன், எனக்கு பழைய சோறு கொடுத்தா கூட போதும் அப்படின்னு இருக்கான். நீங்க வந்து பிரியாணி தான் வேணும் அப்படின்னு நீங்க அடம் பிடிக்கிறீங்க. என்ன பண்றது? எங்களுக்கு பிரியாணி தான் வேணும். அவரு காஞ்சி போனவரு, அவரு எது வேணா தின்னுவாரு. நம்ம அப்படியா? கோபி பிரசனாவை ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நம்ம கூட்டத்துல சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். வேற யாருமே அவனை சப்போர்ட் பண்ணல. ஆனா அதுக்கு அடுத்து இப்பதான் இன்னைக்குதான் ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் விஜய் அண்ணன் மட்டும் சப்போர்ட் பண்ணல, நம்ம கூட சுத்துற ஒரு அண்ணனும் சப்போர்ட் பண்ணி இருக்கு. சரிப்பா, கடைசி படம்பா. இதுல போட்டு லொட்டு லோசுக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. போஸ்டர் அது அவ்வளவுதான், போஸ்டரே முடிஞ்சு வச்சு. இனிமே என்ன லொட்டு லோசுக்கு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். ஆனா சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அவரே கிளம்பிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேல அவரோட போஸ்டர் டிசைனருக்குலாம் வந்துட்டு அவ்வளவுதான், வேலை இல்லைல்ல. ஆனா கடைசியா தொடர்ச்சியா 5-6 படம் அவர் தானே கோபி பிரசன்னா இல்லாத. கோபி பிரசன்னா இல்லாத படம் வந்துட்டு டிஜிட்டல் கிடையவே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட எங்கேயுமே பிரேக் ஆகல. புலியில மட்டும் டூனிஜான் போய், ஆனா டூனிஜானையும் நடுவுல தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற ஆள் பண்ணாங்க. பட் ஆனா கிட்டத்தட்ட 10-15 வருஷமா கோபி தான் பண்ணிட்டோம். பட் ஆனா ஒரு சில நேரத்துலலாம் வேலைப்பாடு பயங்கரமா இருந்துச்சு. கத்தி. பட் ஆனா கத்திலாம் சரியான வேலைப்பாடு. மாஸ்டர்லாம் செமையா இருக்கும், கிளாரிட்டியாவும் இருக்கும், கான்செப்டாவும் இருக்கும். அந்த ஜேடி போஸ்டர்லாம் மிரட்டி எரிவா அப்படி. பட் ஆனா அப்படியே அந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை அப்படின்னா இல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டஃப் முடிஞ்சிச்சுடா, அவள்தான். கோபி பிரசனால அவள்தான். இதுக்கப்புறம் நம்ம அவனை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டாங்களே, அவரே கிளம்பிட்டாரு. இனிமே விட்டா என்ன போகணும். ஆனா நீங்க இவ்வளவு பேரு வந்து ஆன்லைன்ல என்னெல்லாமோ சொல்லியும் வந்து அவர் மாத்தல பத்தியா? இவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கோபி பிரசன்னா வேணாம் இல்ல, ஒரு வாட்டி கோபிச்சந்த் வேணாம், நீங்க அதை ஏத்துக்கிட்டு வர இல்லையா? ஆனா எனக்கு உண்மையாலுமே எனக்கு அது மன வருத்தம்ப்பா. கோபிச்சந்த பிடிச்சிருக்கலாம். என்ன பொறுத்த கோபிச்சந்தெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, பாலையாக்கு என்ன எலிவேஷன் கொடுத்திருப்பான் அந்த இந்த படத்துல. பகவந்த் கேஸ் இது வீரசிம்மா ரெட்டில பாபி கொல்லியை தூக்கிட்டு வந்துருக்கலாம். இல்ல ஆக்சுவலி கோபிச்சந்தோட இந்த கிக் படம் வந்துட்டு நம்ம இங்க உள்ள ரீமேக் தான். பட் ஸ்டில் அதை ரொம்ப ஏஸ்தட்டிக்கா பண்ணிருப்பான். அதை நல்லா என்ன சொல்றது, ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ரவிதேஜ் அப்படி அந்த கிக் வந்துட்டு எனக்கு அந்த கோபிச்சந்த் படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீரசிம்மா ரெட்டி வந்து சூப்பர். நம்ம தமிழ்ல தான் சொதப்பிட்டாங்க ஆக்சுவலா. உண்மையிலுமே தமிழ் தான் ஒரிஜினல். அவன் இன்னும் கொஞ்சம் ஒரிஜினல். ரங்கஸ்தலம் டைரக்டர் யாருன்னு ட்ரிவிக்ரம் சுகுமார் அவர் கூட பண்ணிருக்காங்க. புஷ்பா டைரக்டர். திரிவிக்ரம்க்குலாம் இப்ப கொஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நான் முன்னாடி நினைப்பேன் திரிவிக்ரம் வந்து தளபதியோட சேர்ந்து படம் பண்ணணும். அப்போ அந்த டைம்ல செம்மையா இருக்கும். ஆமா, நல்லா அலாவைக்கும் இந்த படம்ல கடைசியில் அவனோட ரொம்ப நல்ல ஒரு கலர்ஃபுல் என்டர்டைன்மெண்டான ஒரு படமாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ போர் அடிக்கும் போது வந்துட்டு எடுத்து போட்டு பார்ப்பேன். அந்த இதுல அது தெலுங்குக்காரங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு. அந்த ஃபைட் எல்லாம் பாத்தியா எப்படி எடுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு ரேவந்த் அந்த துப்பட்டா வச்சு
நம்மளது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரூட்டடா போனோம்னு ஒண்ணு பண்றாங்க பாருங்க, கடுப்பாவது நம்மளது. ரூட்டடான படங்களுக்கு இப்ப உதாரணமா ரங்கஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகுமார் வந்து ஓவர் த போர்ட் ஃபைட் எதுவும் வைக்க அதே சுகுமார் வந்து உனக்கு சன் ஆஃப் சத்தியமூர்த்தியா அது என்னது சன் ஆஃப் சத்தியமூர்த்தி இல்ல இன்னொரு ஒரு படம் ஜூனியர் என்டிஆர் வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாப்ல, அது என்ன படம்? இது திரிவிக்ரம் அக்னி சுகுமார் அண்ட் ஜூனியர் என்டிஆர் காம்பினேஷன்ல நானக்க பிரேமத்தூர பாரு, அது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருக்கும், பயங்கரமா இதெல்லாம் பண்ணிருப்பானுங்க. ரங்கஸ்தலம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உனக்கு இது பண்ணிக்கிறானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஏசப்பா. அதாவது பெத்தி பார்த்தேன், அவனை பெத்தி வந்து பார்த்தேன்னா நான் ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ஆக்சுவலி வந்து இது ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாம் அவ்வளோ மட்டகரமா ரொம்ப இதாக தான் இருந்தது. ஆனா மேபி நான் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு பார்த்தேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஒரு டீசென்டாவே போச்சு. அது மொக்கையான சீனு அதெல்லாம் நிறைய இருக்குது தான். ஓவரால் அது ஒரு டீசென்ட் அட்டம்ப்டா தான் இருந்தது. நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன், தியேட்டர்ல ரிவ்யூ சரியில்லைன்னு போகல. என்ன பாயோட மியூசிக்கா இருக்கட்டும், சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கொளுத்தி இருப்பானே. ஆமா ஆமா, நல்லா நல்லா பண்ணியிருந்தாரு. பாய் மட்டும் தான் ஒரு மாதிரி அவுட் ஸ்டாண்டிங். ரேவந்த் எத்தனை ஷோ பிளான் பண்ணிருக்க? ஃபர்ஸ்ட் 3 ஷோ. வீட்டுக்கு போறது இல்ல. ரோஹிணி முடிச்சுட்டு வேற எந்த தியேட்டர்? ரோஹிணி முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து ஏதாவது ஒரு நல்ல தியேட்டர் போய் பார்ப்பேன். அதுக்குள்ள புக் ஆயிடுமே ஃபர்ஸ்ட் டேவே. இல்ல அவன் எடுத்து வச்சிருவான், டிக்கெட் எடுத்துருவேன். ஓகே. இன்னைக்கு தானே போய் அக்கவுண்ட்ல காசு போட்டு வந்தேன். என் அக்கவுண்ட் ட்ரையா இருக்கு எப்பவுமே. இதுதான் 2000 ரூபா போட்டேன் அக்கவுண்ட்ல. சரி கேக்குதா? கேக்குது. வாழ்க்கையில எப்படி போகுது உங்க எல்லாருக்கும்? வாழ்க்கை சூப்பரா போயிட்டு இருக்குடா. அது எப்படி போலாம் நல்லா? ட்விட்டர்லாம் அதிகமா வர்றது இல்ல, அதனால நல்லா போகுது வாழ்க்கை. நிறைய பேர் அதனால நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு வருத்தம்பா. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீங்கெல்லாம் நல்லா ஹாப்பியா இருந்தா பிடிக்காது. நான் கொஞ்சம் மென்டல். ரேவந்த் ஒரு டவுட், ஆசால நார்மல் டேஸ்லயே போய் பார்க்க முடியாது, அது எப்படி பாத்தீங்க? முதல்ல வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேனே, இன்னைக்கு டேட்டுக்கு அவர் ஒரு மினிஸ்டர், அவர் பப்ளிக் சர்வெண்ட். நான் என்னைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் என் கண்ணுக்கு தெரியும். இவ்வளவு நேரம் திரும்ப உட்காந்துருந்தா நீங்க பர்த்டேக்கு உன் பர்த்டேக்கு நீ எங்க போய் நீ உட்கார்ந்து? ரேவந்த் இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளு உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு ரேவந்த் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ப்ரோ, கட்சியில முக்கியமான ஆளு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. அவரு நமக்காக வேலை செய்யறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். நீ வேலை செய்யறதுதான் என் வேலை. என் பிரச்சனை நீ இல்ல ரேவந்த், நீ ஏதேதோ பேசுற. இல்ல நீ ஏதேதோ பேசுற. ரியாலிட்டி என்னன்னு உனக்கு தெரியும்? ரியாலிட்டி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் வந்து நீங்க தான் இந்த மாதிரி பில்டப் குத்து தான் இந்த சரௌண்டிங்ல வந்து மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. சரிடா, இங்க கேட்டா தப்பு தான் வரும். ஆசானும் சக மனிதன் மாதிரி பாருங்க. சரி புரியுது. அவரும் சாப்பாடு சாப்பிடணும், தூங்கணும், உழைக்கணும். நீ என்ன சொல்ல உழைச்சிக்கினே இருக்கணும். சரி விடு. நேற்று எங்க ஊர்ல கொடை விழாக்கு வந்திருந்தாரு. பீச்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு 3 நாள். சூப்பர் சிங்கர்லாம் வந்து ஸ்டேஜ் போட்டு பாட்டு பாடுவாங்க. ஆசான் தான் தூக்கி வச்சாரு. இது அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வேணான்னு சொன்னாரு. அந்த ஆடலும் இல்லப்பா, சூப்பர் சிங்கர் சின்ன அது ஓகே. அப்புறம் கிராமி. நேத்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா.
எப்ப செப்டம்பர் வரும்னு இருக்கு. ஏன் ப்ரோ? நம்ம சச்சின் திருமண நாள் அப்பதான் எல்லாம் பசங்க எல்லாம் வருவாங்க. சோ நல்லா இருக்கும். மீட் பண்ணலாம். எக்ஸ்பீரி மட்டக்களப்புல இருந்து வரோம். மட்டக்களப்பு. நான் வரேன். நீ இப்போ யாராவது மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, கல்யாணத்துக்கு டிஎம் வந்துருங்க. விசா அப்ளை பண்ணிட்டியாடா இந்தியா வரதுக்கு? ஆ இந்தியாவுக்கு விசா ப்ரோ இவன் வந்து ஸ்ரீலங்கன் இல்ல, ஸ்ரீலங்கன் வந்து விசா எடுத்தாதானே ஆமாமா விசா தேவையில்ல. விசா தேவை ப்ரோ. இவன் வந்து ஸ்ரீலங்கன் இந்தியன்ஸுக்கு தான் அதான் தேவைதான் இந்தியன்ஸுக்கு தான் சொல்றேன். விசா தேவை இல்ல, ஆன் அரைவல் விசா எடுத்துக்கலாம். இவன் யாரு ப்ரோ? வெளிநாட்டு பையன், வெளியே போடா. ஒரு மாசத்துக்கு தான் யோ போட்டிருக்கேன். வீசாலாம் எல்லாமே ரெடியா, அவரை இட்டான்ட்டு இட்டு போறதுதான் எங்களுக்கு கஷ்டமே. ஐயா 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 நீங்க நிலம தெரியாத பேசிருக்கீங்க. லாரியில பஸ்ல நானும் இருக்கேன். இப்ப எக்ஸ்பீரி வர்றதுக்கு வந்துட்டு நாங்க அவரை வரவேற்கிறதுக்கு வந்து நாங்க எல்லாமே இத்தினி காரு இத்தினி வேனு எல்லாம் நாங்க கரெக்டா எழுதி கொடுத்துருக்கோம். முன்ன மாதிரியே இந்த மாதிரி பேசக்கூடாது செய்யுது. ஓகேவா? ரேவந்த் எல்லாம் இப்போ ஒரு டெலிகேட் பொசிஷன்ல இருக்கான். ஓகேவா? அப்படியா? இல்ல நான் என்ன இப்ப எதுவும் தவறா பேசிட்டேனா ரேவந்த்? இல்ல நீ பேசினாலே அது கரெக்ட் தானே, விட்டுருனேன். ரைட். நீ சொன்னா அதுல தப்பு இல்லாமே இருக்காதரா? தப்பு இல்லாமே இருக்காதா அப்படின்னா எனக்கு புரியல. அப்பனா கரெக்டா தான் அப்பனா இருக்குன்னு தப்பு அர்த்தம். இருக்குன்றீங்களா? 1 2 3 4 5 6 7 அதனால எக்ஸ்பைரி வந்திருக்கேடா, இதுக்கு முன்னாடி இந்தியாலாம் வந்திருக்கேடா. ஆமா வந்திருக்கான். வந்திருக்கேனே. இந்தியாக்கெல்லாம் வந்திருக்கான். எப்படி இருக்கு தமிழ்நாடுலாம்? எப்படி இருந்துச்சு இந்த போது? உங்க ஊரளவுக்கு சுத்தமா நீட்டா சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சிவாஜி படத்துல ரஜினி வர்ற மாதிரி தானே, கார்ல இருந்து எல்லாம் மாறி போச்சு. இல்ல ப்ரோ, அதுல வந்து ரஜினி வந்து இந்தியாக்காரன் தான், வெளிநாட்டு போயிட்டு வந்திருப்பாரு. ரிட்டர்ன் அவரு ரிட்டர்ன் அமெரிக்கா ரிட்டர்ன். ரஜினினா யாரு? நான் வந்து பாரிஸுக்கு வந்திருக்கேன், கோட்டுக்கு வந்திருக்கேன், லியோவுக்கு வந்திருக்கேன், பீஸ்டுக்கு வந்திருக்கேன். விசாலாம் கம்மி தான், ரேட்டு கம்மின்றதுனால வந்துட்டு போகலாம். நம்ம சேலரியில ஒரு 2% செலவு பண்றது அண்ணாவுக்காக தப்பு இல்லையே. கரெக்டா? அது கூட செலவு பண்ணாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த தடவையும் வர்றோம் இதெல்லாம். ஆமா ஆமா, சச்சின் கல்யாணத்துக்கு வரானா? கண்டிப்பா வர்றான். சொன்னா இல்லையா? சச்சின் பேனர் அடிச்சிடுறா எக்ஸ்பீரிக்கு. இல்லையே, சச்சின் ஸ்பீக்கர்ல இல்ல, கிளம்பிட்டான். இல்லையா? பேனர் அடிக்கிறான். சிறப்பு பேனர். எப்படா அதுல யார் யார் போட்டோ இருக்கணும்? அவனுக்கு ஒரு தனி பேனர் ரேவந்த். சரத்குமார் மாதிரி ஒரு போட்டோ செய்யதானே எனக்கு ரெடி பண்ணணும். நெஞ்ச பொழந்துட்டு மணமகளையும் மணமகனையும் நெஞ்சில வச்சிருக்க மாதிரி. நாடோடிகள் படத்துல வர்ற மாதிரிதான். அதாவது எக்ஸ்பெரிட்ட சச்சின் ஆசீர்வாதம் வாங்கின அடுத்த 10வது நிமிஷம் அங்க தனி பேனர் அங்க வந்துரும், வாசலுக்கு வந்துடும். அந்த மாதிரி புரிதா இருக்கு. எஸ்பெரி வரவேற்கிறதுக்கு எப்படின்னா, மட்டக்களப்பு அருகில் இருக்கும் புட்டைக்குளப்பு கிராமத்திலிருந்து மணமக்களை வாழ்த்த வந்த திருமிகு காலாவதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட போறோம். என்ன தெளிவா இப்பவே கொடுத்தாச்சு. வரவேற்க ஏற்பாடுகளுக்கு பெர்மிஷன் எல்லாம் இப்பவே வாங்கியாச்சு. அதையும் போடணும். இதெல்லாம் கொடுப்பீங்களானே? வந்து பூ போடுறவங்களுக்கு, மாலை போடுறவங்களுக்கு எல்லாம் 100 ரூபாய் 500 ரூபான்னு கொடுப்பானா அவன்? மாலை போடுறவங்க புரியல. வாய் போட்டாதான் கொடுப்பேன், பூ போடுறதுக்கு கொடுப்பாங்க. அப்ப அலெக்ஸ் இருக்கா? be on your limits my dear please. சாரினே கீழங்க இப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்கடா பேச. இது
தண்ணி பாட்டிலும் கப்போட உள்ள போறான் மணமேடைக்கு சச்சினை வாழ்த்துறதுக்கு. ஏய் ஸ்டாலின் கீழ என்ன கூப்பிட போறான், அப்புறம் அந்த பக்கம் வரமாட்டான், அவன் பேசியே சாவடிப்பான். கேளு அவங்க அப்பா ஏதாவது பத்திரிகை வச்சிருக்காரான்ட்டு. ஒப்பாரி வைக்கிறதுக்கு மெண்டலான்ஸ் யாரையும் கூப்பிட்டு வாடாரு வந்து ஒப்பாரி வைக்க மென்டலான்ஸ்லாம் வேஸ்டா. ஜாலியா இருக்கும். 3-4 நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்றான். அந்த கணேஷ் ஆனா கூப்பிடுவோமா? உன்னை வந்து தேடிட்டு இருந்தானே அவன் மென்டலான் கணேஷ். பைசப்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு வந்து ஆசிம் காசிம் இருக்காரு தெரியும்ல உனக்கு? எக்ஸ்பீரியை தேடிட்டு கிடமாங்க கிறுக்கு போயிடல, வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி அனுப்புனேன். ரேவந்த் இந்த வாட்டி வராப்லையா? ஆசிம் காசிம் இல்ல வரலண்ணே. ஆசிம் காசிம் மால்தீவ்ஸ் போய் வேலையில சேர்ந்துட்டானே. அப்படியா? அவங்க அப்பா டாக்டர் தானே, மால்தீவ்ஸ்ல தான் டாக்டரா இருக்காரு. அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து இவனும் டாக்டர் முடிச்சிட்டான்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. ஏதோ உள்நோக்கத்தோட போன மாதிரி இருக்கு அந்த ஊருக்கு. அதானே மால்தீவ்ஸ்ன்றது எனக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கு, உள்குத்து இருக்குமா இருக்கு எனக்கு. அதுல ஏதோ உள்குத்து இருக்கு விக்னேஷ் மாமா. அவரு ஆல்ரெடி அங்க பழக்கம் தான் அவரு அந்த ஊருக்காரங்களோட. ஆமா, மாலத்தீவ் வந்து ஆக்சுவலா இப்ப எக்ஸ்பைரி ஒன்னாலதான் எதனாலும் பண்ண முடியும். நான் என்னடா பண்றது? ஆசிம் பாய் இலங்கை பக்கம் போயிட்டாங்களா? மாலத்தீவு வேற பக்கம் இருக்குப்பா. இலங்கை என்ன உனக்கு புரியாதுண்ணே, விடுனே. சரி ஓகே. இலங்கை பக்கம் போயிட்டாங்களாடா? செய்யதானே. இப்ப இவன் பேசுற டாபிக் இருக்குல்ல, இது வந்து உங்களை வந்து 3 மாசத்துக்கு அடி வாங்க வைக்கும். எந்த டாபிக்? இப்ப ஒரு சைக்கோ இருக்கான், வீடியோ போடுவான், அந்த சைக்கோட்ட மாட்டினா முடிஞ்ச நீ. அது சரி. நம்ம எல்லாரையும் தான், ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாரையும் தான், உங்களன்னு இல்ல. நான் எதுவும் பேசலையே. ஹோஸ்ட் நீ தானே, பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல்ல. நான் மைதானம் அமைத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். சண்டைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இடையில் களைப்பு ஏற்பட்டால் அக்காமாலா கப்சி வாங்கி பருகுங்கள்ட்டு போய்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஹரி என்ன அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கிற, சொல்லு. படம் பார்க்காத ஆளுல ஹரி ஒரு முக்கியமான ஆளு சுரேந்தர். அதுக்காகவே நம்ம ஹரிக்கு வந்துட்டு ஒரு எதுக்கு முக்கியமான ஆளு? படம் பார்க்காத ஆளு. படம் பார்க்காத ஆளு. ஏன்னா நான் பவந்த் கேசரி பார்த்துட்டேன், அதனால பார்க்கல. பார்க்காத நீ இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பேன் எப்படியோ. பவந்த் கேசரி பார்த்தனால பார்க்கல. சரி ஓகே.